கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து உங்களை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அன்புக்குரியவர்களே, இந்த பாஸ்ட்ரோல் பிளெஸிங் என்று சொல்லுகிற போதக ஆசீர்வாதத்துல நிறைவாக சொல்லப்படுகிற வார்த்தை, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அப்படி என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு விடுபடாத ஒரு பிரசன்னத்தை கொடுத்து அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவர் யார் என்று ஏசாயா சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சமாதான பிரபு என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக பூட்டிய அறைக்குள்ளே பிரவேசிக்கிற ஆண்டவர் மக்களை சந்தித்து சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க அனுப்பப்பட்ட மக்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். இப்போ என் ஆண்டவர் சமாதானத்தை கூறி அறிவிக்க உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவர் தருகிற சமாதானம் எத்துணை மகத்துவம் நிறைந்ததாக, எத்துணை மாறாத ஒன்றாக, எத்துணை மக்களுடைய சோர்வுகளை அகற்றுகிற ஒன்றாய் அது காணப்படும். பாருங்கள், சிலர் சொல்லுவார்கள், எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சிருச்சுனாக்க வேற ஒண்ணுமே வேண்டாங்கம்பாங்க. வேலை கிடைச்சோடனே எனக்கு மட்டும் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிட்டா போதுங்க. ப்ரமோஷன் கிடைச்சோடனே எனக்கு மட்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சா போதுங்க. குடும்ப வாழ்க்கை அமைந்ததும் எனக்கு மட்டும் பிள்ளைகள் பிறந்தால் போதும். அப்புறம் எனக்கு இந்த பிள்ளைகளை வளர்த்தால் போதும். பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தினால், அப்போ இது போதும் என்கிற நிலைக்கு வருகிறது அல்ல. ஒவ்வொன்றிலும் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிற வாழ்வாய் காணப்படுகிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. என் தேவனுடைய முகம் என்மேல் பிரசன்னமாய் இருக்கும் என்று சொன்னால், என்னை விட்டு எடுபடாமல் இருக்கும் என்று சொன்னால், என் வாழ்க்கையின் கட்டங்களில் இறை சமாதானம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்திகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்துல வந்தார். என் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், நீங்களும் நானும் உலக ஆஸ்தியினால் சமாதானத்தை பெற முடியாது. இறைவனோடு இருக்கிற உறவினால் சமாதானத்தை பெற முடியும். இறைவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய முகம் என்மேல் பிரசன்னமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் குறைவிலும் நிறைவை காண முடியும். குறைவிலும் நிறைவை காண முடியும். குறைவிலும் நிறைவை காண விரும்பினால், இறை சமாதானம் ஆளுகை செய்ய விரும்பினால், இறைவனை மட்டுமே பற்றுக்கோடாய் வைத்து வாழும் பொழுது ஒரு வெற்றியின் இலக்கான வாழ்க்கை நம்மை தாங்கும் என்பதில் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அருளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் நீர் தருகிற சமாதானத்தை பற்றி கொண்டு உம்முடைய முக பிரசன்னத்தில தடம் பதித்து நிறைவுகளை காண உதவி செய்யும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, சுகவீனமாய் பலகீனமாய் பல்வேறு ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில போதுமானதாக இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.